சேனல். இன்னைக்கு வந்து தரமான நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில்லாம் பார்த்திருப்பீங்க. முழுக்க வந்து ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் கொடுக்குற வந்து மீல்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல சாப்பிடலாம்னு இருக்கோம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல், பால விநாயகர் ஸ்ட்ரீட், மேட்டுப்பாளையம், KK நகர்ல லொகேட்டா இருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா அசோக் நகர் மெக்டொனால்ட்ஸ் KFC இருக்கும். அதுல இருந்து ஒரு 10 பில்டிங் தாண்டினோடனே இந்த ஹோட்டல் லொகேட்டா இருக்குங்க. சரி, இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கு சாப்பாடு, எல்லாமே டேஸ்ட் எப்படி இருக்கும், பிரைஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படியே ஒரே ஆர்வமா இருக்கு. வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. என் பேர் சாய் காளியப்பன். வணக்கம். எங்களை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய வாடிக்கையாளர் அனைவருக்கும் பணமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல், அசோக் நகர் 11th அவென்யூ, அசோக் பில்லர் KFCக்கு பக்கத்துல மெயின் ரோட்ல இருக்கு. செட்டிநாடு அசைவ சைவ உணவுகள் சுவையோடும் தரத்தோடும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பண்டிகை வந்து ஒரு 7 வருஷமா நடத்திக்கிருந்தோம் இதே இடத்துல தான். அதுக்கப்புறம் இப்போ ஹோட்டல் ஆரம்பித்து ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஹோட்டலில் ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. இப்போ மதிய உணவு, இரவு உணவு, மதிய சாப்பாடு, சைடிஷ் எல்லாமே கொடுக்குறோம். சிக்கன், மட்டனு, செட்டிநாடு பெப்பர் சிக்கனு, சிக்கன் சுக்கா, சிக்கன் 65, சில்லி சிக்கன், லாலிபாப்பு, லெக் பீஸு, அப்புறம் மட்டன் போட்டி, மட்டன் தலைக்கறி, மட்டன் ஈரல், ஆட்டுக்கால் பாயா, காடை, மூளை, ரத்த பொரியல், அப்புறம் மீன் வறுவல், நண்டு மசாலா, எறா தொக்கு, அப்புறம் மட்டன் கோலா உருண்டை, எல்லா உணவுகளும் அசைவ உணவுகளையும் நாங்கள் அந்த செட்டிநாடு பாரம்பரிய சுவையோடு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த செட்டிநாடு பகுதியை சேர்ந்தவங்க தான். அறந்தாங்கி காரைக்குடி ஏரியா. சமயக்காரர் பார்த்தீங்கன்னா காரைக்குடி சமயக்காரர் தான், செட்டிநாடு சமயக்காரர் தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மட்டன்லாம் வந்து டெய்லி வாங்கி தான் நாங்கள் சமைக்கிறோம். நாங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இப்போ தெருவுக்கு 4 கடை சிக்கன் கடை இருக்குது, மட்டன் கடை இருக்குது. அதை வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. இப்போ வாங்கி டெய்லி தான் நாங்கள் வாங்குகிறோம். சிக்கன் மட்டன் பார்த்தீங்கன்னா 3 கடையிலேருந்து வருது. இப்போ சிந்தாரிப்பேட்டை, சைதாப்பேட்டைலேருந்து மீன் டெய்லி வருது. வாங்கி அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக சமைச்சாங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி. டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ் பெட்டிலேருந்து எடுத்து சமைக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அதனால் நாங்கள் அன்றைக்கி நாள் வாங்கி தான் சமைக்கிறோம். மசாலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரைச்சி தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ ஒன்று இருக்குது. சீரகம், சோம்பு, மிளகா, மல்லி, இதெல்லாம் ரேஷியோவில் வந்து எல்லாம் எடுத்து அதை வெயிலில் காய வச்சு அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கிட்டு வீட்டில் டெய்லி சமைப்பாங்க. எடுத்து சமைப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் சமையல் பண்ணுறோம். ரெடிமேடு மசாலா வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். அதனால தான் எங்கள் உணவு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்குது. நாங்கள் இந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா புது எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். பழைய எண்ணெயெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அன்றைக்கி நாடு வாங்கி அன்றைக்கி நாடு நாங்கள் சமைக்கிறோம். ஹோட்டல்களுடைய ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து சுவையாக இருக்கணும் உணவு. அதே மாதிரி சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. சுவையாக இருக்கணும், சாப்பிட்டா வயிற்றுக்கு கொள்ளாடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது. குவாலிட்டி, டேஸ்ட்டு. ஃபுட்டோட குவாலிட்டியாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். இதுதான் மெயின். அதான் ஹோட்டல்களுடைய தாரக மந்திரம். டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி, இதுதான் ஹோட்டல்களுடைய தாரக மந்திரம். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கராராக இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹோட்டல் ஓனரு மாஸ்டர்கிட்ட போய் அதை கம்மி பண்ணு, பருப்பு கம்மி பண்ணு, மிளகாய் கம்மி பண்ணி, எண்ணெயை கம்மி பண்ணி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லை. அவர் மாஸ்டர் உனக்கு எண்ணெயாக வேணும், அது எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். ஆனால் ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக கொடு, டேஸ்ட்டாக கொடு. அதுதான் நான் மாஸ்டர்கிட்ட திரும்ப சொல்கிறது. எங்கள் மாஸ்டர்கிட்ட சொல்கிறதுல ஃபுட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாத. அதே மாதிரி காய்கறி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நாங்கள் சமையல் பண்ணுறோம். தொடர்ந்து பண்ணியிருக்கோம். இப்போ இரவு உணவு பார்த்தீங்கன்னா மதுரை பண்பரோட்டான்னு போடுறோம். மதுரை பண்பரோட்டா இங்கே சென்னையிலலாம் ரொம்ப கம்மி. இதுக்காக மதுரையிலேருந்து அந்த பண்பரோட்டாக்கள் அடுப்பு கறியில் தான் அது போடுறது. மதுரை பண்பரோட்டா போடுறோம். பண்பரோட்டா, நூல் பரோட்டா, வாழையில பரோட்டா, சிக்கன் லாப்பா, முட்டை லாப்பா, சிக்கன் கொத்து, முட்டை கொத்து, சாதா பரோட்டா, நூல் பரோட்டா, பண்பரோட்டா, இந்த மாதிரி பரோட்டாவில் நிறைய வகை. அதே மாதிரி தோசையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் தோசை, மட்டன் தோசை, போட்டி தோசை, அப்புறம் எறா தோசை, அப்புறம் காலிஃப்ளவர் தோசை, மஷ்ரூம் தோசை, பன்னீர் தோசை, இந்த மாதிரி தோசை வகைகள் சைவ அசைவ உணவுகள் நிறையா கொடுக்குறோம். அதே மாதிரி சைனீஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, எக்கு ஃப்ரைட் ரைஸு, பன்னீர் ஃப்ரைட் ரைஸு, கோபி ரைஸு, மஷ்ரூம் ரைஸு, இந்த மாதிரி அந்த ஃப்ரைட் ரைஸ் சைனீஸ் உணவுகளை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இரவு உணவு கடையில் பார்த்தீங்கன்னா A to Z நாங்கள் வச்சுருக்கோம். பெரிய மெனு ஒரு கிட்டத்தட்ட 4 இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கத்துக்கு இருக்குது மெனு. பார்த்தீங்கன்னா 4 பக்கத்துக்கு மெனு இருக்குது.
இவ்வளோ மெனு வச்சுருக்கோம், 4 பக்கத்துக்கு மெனு இருக்குது. இவ்வளோ மெனு நாங்கள் போடுறோம். அவ்வளோ மெனுவையும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஹோட்டலில் உள்ள உணவுப் பொருளுடைய விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பெரிய ஹோட்டல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஹோட்டலில் அவ்வளவு கம்மியாக கொடுக்குறோம். நாங்கள் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். செட்டிநாடு பெப்பர் சிக்கன். மட்டன் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம். தலைக்கறி வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆட்டுக்கால் பாயா 150 ரூபா, மீன் 120 ரூபா. அது மாதிரி ரொம்ப கம்மியான விலையில் நாங்கள் கொடுக்குறோம். தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊத்தப்பம் 20 ரூபா, நைஸு 40 ரூபா, முட்டை தோசை 60 ரூபா. அந்த மாதிரி ரொம்ப கம்மியான விலையில் தான் நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக ஃபுட்டு வந்து எந்த ஹோட்டல்லையுமே இவ்வளோ கம்மியாக கொடுத்ததில்ல, ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்குறோம். அதனால் எல்லா உணவும் இருக்கும். மதியம் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும், இரவு பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இரவு உணவு கடை. எல்லா வகையான உணவு, இட்லி, இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி, தோசை, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அத்தனை வகையான உணவுகளையும் கொடுக்குறோம். நீங்கள் வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை வாழ வைக்க வேண்டுமா உங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனலை எடுத்துக்கொண்டிருக்கின்ற சிந்திகாப்பட்டி யூடியூப் சேனல் அவர்களுக்கு எங்களுடைய இதயமான மனமார்ந்த நன்றி. அவருடைய யூடியூப் சேனல் மேலும் மேலும் வளர்வதற்கு எனக்கு நான் சீரடி சாய்பாபாவை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எப்பவும் போல நான்வெஜ் மீல்ஸ் வாங்கியாச்சு. அதுக்கு வந்து 4 சைட் டிஷஸ் நான் வாங்கியிருக்கேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ், மட்டன் சுக்கா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அதுவுமே நான் நிறைய வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இது மட்டன் சுக்கா, இது வந்து மட்டன் மூளை ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டன் ரத்த பொரியல், இது வந்து செட்டிநாடு சிக்கன். ஒன்னே மட்டும் தான் சிக்கன் வாங்கியிருக்கேன். இவங்க எப்பவுமே மீல்ஸுக்கு வந்து நெஞ்செலும்பு சூப்பு கொடுக்குறாங்க. இது காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வேற ஒரு கொழுப்பு மிதக்குது. ஐயோ, பார்க்கும் போதே சூப்பரா இருக்கே. மீல்ஸுக்கு வந்து உங்களுக்கு மொச்சையும் முருங்கைக்காய் போட்டு ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது காலிஃபிளவர் கூட்டு, அப்புறம் வத்தல். ரைஸ் வந்து அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம நான் சொன்ன மாதிரியே பாருங்க, சூப்ல வந்து எனக்கு எலும்பு வரல, அதுக்கு பதிலாக இந்த கொழுப்பு வந்திருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எலும்பு வந்து கடிச்சிட்டு இருக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க போல. என்ன ஃப்ளேவர்னு கண்டுபிடிச்சேன். மிளகை இடிச்சு போட்டிருக்காங்க. அதே மாதிரி மஞ்சத்தூள்லாம் தூக்கலா போட்டு, பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க, மிளகுமே போட்டிருக்காங்க. செம்ம காரமா சூப்பரா இருக்கு இந்த சூப்பு. எனக்கு வந்து அந்த கொழுப்பு ஸ்மெல்லும் பிடிக்கும், அந்த கொழுப்புமே நல்லா சாப்பிடுவேன். எனக்கு சிக்கனை விட மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா சான்ஸே கிடையாது. நான் இதுக்காகவே இந்த மெஸ்ஸுக்கு தேடி வந்தேன்னா பாத்துக்கோங்க. மட்டன் குழம்பு, நான் மட்டன் எலும்பு குழம்பு வாங்கியிருக்கேன். நல்லா நிறைய எலும்பு பீஸா போட்டு நெஞ்செலும்பு சாறு இறங்கி பயங்கரமா இருக்கு. இது ஃப்ளேவரே எனக்கு தெரிஞ்சு இதுல கொழுப்புமே ஆட் பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே வந்து நெஞ்செலும்பு இருந்தா அந்த கொழுப்போட தான் இருக்கும்ன்றது நல்லா எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்ன மாதிரி தாங்க, நல்லா அந்த மட்டனோட நெஞ்செலும்பு சாறு இறங்கி இந்த குழம்பு வந்து பயங்கரமா இருக்கு. என்னதான் வந்து பீசஸ் இருந்தாலுமே அந்த எலும்புக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, நெஞ்செலும்பு போட்டு அந்த குழம்பு தான். எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த செட்டிநாடு ஃப்ளேவர் வந்து செம்ம தூக்கலா தெரியுது. நார்மலாவே எனக்கு மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அதுல இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அன்லிமிட்டடா ரைஸ் சாப்பிடுவோம் போலயே. இந்த மீல்ஸோட பிரைஸ் வந்து 120 கொடுக்குறாங்க. இந்த ரைஸ் வந்து பிளெயினா இருக்கு, நம்ம கடிச்சுக்கிறதுக்கு ஏதாவது வச்சுக்கணும். நம்ம மட்டன் சுக்கா வாங்கியிருக்கோம்ல, அதை வந்து வச்சுக்கலாம். எல்லாம் எல்லாமே குட்டி குட்டி குட்டியா போட்டிருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 250க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நல்லா ஒரு பெப்பர் எல்லாம் போட்டு, சுக்கா அப்படின்னாலே பெப்பர், தனியா இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி லாஸ்டா ஃபைனலா போடுவாங்க. அதனால நல்லா தெரியுது பாருங்க, ஜீரகம், சோம்பு எல்லாமே தெரியுது. இத வந்து அப்படியே இந்த சோத்துக்கு வச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. ஆனா கடிச்சுக்கிறதுக்கு பீஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மட்டன் குழம்பு செம்ம டேஸ்ட். இவங்க நிறைய அந்த எலும்பு போட்டுதான் குழம்பு வச்சிருக்காங்க. அந்த எலும்புல இருக்க சாறு இறங்கி இந்த குழம்பு பயங்கரமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி தேங்காய் அரைச்சி ஊத்திருக்காங்க. ஆனாலுமே அந்த முழுங்கும் போது அந்த காரத்தோட ஃப்ளேவர் நல்லா தூக்கலா போட்டிருக்காங்க. தரமா இருக்கு சுக்கா. ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரியே நல்லா சாஃப்டா மட்டனை குக் பண்ணி அவங்க மேல போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் பயங்கர காரமா இருக்குங்க. இந்த ஹோட்டல் பத்தி சொன்ன உடனே எனக்கு இந்த மட்டன் சுக்கா தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மட்டன்ல இருந்து இந்த பக்கம் வந்து சிக்கன் பக்கம் போவோம். இது செட்டிநாடு சிக்கன் 150க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு போர்ஷன் இருக்கு.
நான் இதுல இருக்க குழம்பு கிரேவி தான் ஊத்த போறேன். கிரேவி இது குழம்பு கிடையாது. நல்லா எல்லாத்துலயுமே நான் சொன்ன மாதிரியே மிளக வந்து வாரி இறைச்சிட்டாங்க. எலும்போட தான் இவங்க பீசஸ் போடுறாங்க. ஏன்னா அந்த எலும்போட சாரி இறங்கணும். சிக்கனுமே நல்லா குக் பண்ணியிருக்காங்க. செம்ம சாஃப்டா இருக்க. பீஸோட சாப்பிட்டதுதான் இதுக்கு மரியாதை. சான்ஸே இல்லைங்க. மிளகு காரம் போட்டிருக்காங்க. மிளகு இருக்கு, ஆனா வந்து காரம் மட்டும் தெரியல. எல்லா ஃபிளேவருமே நல்லா இறங்கிருக்கு. மெயினா வந்து அவங்க செட்டிநாடு மசாலா தான் வந்து செம்ம மேட்ரு. அந்த நாட்டுக்கோழிலாம் சாப்பிட்டா ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இருக்கு இந்த கிரேவி. நல்லா ஒரு நாட்டுக்கோழியில போடுற ஃபிளேவர் எல்லாத்துலயுமே இதுல போட்டிருக்காங்க. அந்த மசாலாலாம் இடிச்சு அவங்க போட்டிருக்க விதமே செம்மையா இருக்கு. அந்த சிக்கன் தாங்க சான்ஸே கிடையாது. செம்மையா குக் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த சிக்கனோட இந்த கிரேவி ரைஸ் எடுத்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க. அப்படியே வாயில அப்படியே காரமும் அந்த டேஸ்டும் தெரிக்குதுங்க. பயங்கரமா இருக்குது. மத்தி மீன் குழம்பு இது. இதுவுமே காரசாரமா இருக்கும் போல. எனக்கு மீன் குழம்பு வந்து செட்டிநாடு மீன் குழம்பு நான் ட்ரை பண்ணது இல்லை. அதுக்காண்டியே நம்ம மீன் குழம்பு கேட்டு வாங்கினேன். தக்காளியோட ஃபிளேவர்லாம் நல்லா தூக்கலா போட்டிருக்காங்க. இதுவுமே நல்ல காரசாரமான மீன் குழம்பு தான். ஆனா வந்து இதுல அவங்க அந்த அளவுக்கு தனியா மசாலா எல்லாம் போடல. அவங்க போடுற மிளகாத்தூள் தான் டேஸ்ட் கொடுக்குது. இவங்க கிட்ட நான் பார்த்த வரைக்கும் ரசமும் மோர் மட்டும் தான் தனியா இருந்துச்சு. மற்ற எல்லா குழம்பு அந்த கிரேவி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதை பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுச்சு. திக்னஸும் இருந்துச்சு. ஒன்னொன்னுத்துக்கும் தனி கலர் இருந்துச்சு. வந்து ரத்த பொரியல் எடுத்து சாப்பிடுவோம். ரத்த பொரியல் வந்து பிரைஸ் 120க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த போர்ஷன் கொடுக்குறாங்க. நான் ஃபுல்லா போட்டுல கொஞ்சமா போட்டுக்கிறேன். எனக்கு அவ்வளோவா ரத்த பொரியல் எல்லாம் பிடிக்காது. எல்லாம் அப்படியே ரத்த பொரியல வந்து கீமா மாதிரி போட்டு குக் பண்ணியிருக்காங்க. நல்லாதான் இருக்கு. ரத்த பொரியல நம்ம பயந்துகிட்டே சாப்பிட்டேன். லைட்டா அந்த கவுச்சி ஸ்மெல் வரும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல எனக்கு. இந்த சோம்பு வெங்காயம் இதெல்லாம் வந்து தூக்கலா போட்டிருக்காங்க. அந்த சோம்போட ஃபிளேவர் தான் வந்து எனக்கு நல்லா அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்காம இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே எல்லா ஃபுட்டு சாப்பிடும் போதுமே அந்த ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ணேன். நல்லா முருங்கைக்காய், முள்ளங்கி, என்ன காயின்னு தெரியல, இதுவும் முள்ளங்கி தான். முள்ளங்கியை தான் அப்படி வெட்டியிருக்காங்க. நல்லா முள்ளங்கி சாம்பார் அப்படின்னாலே ஒரு தனி டேஸ்ட் தான். நம்மளோட ஐட்டம் மூளை ஃப்ரை. அந்த மூளையை வச்சிடுறாங்க. ஆனா வந்து நான் கேட்டதுனால அதை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 130 கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும் போதே அப்படியே நாக்குல டெம்ப்ட் ஆகுது. உண்மையா இருக்கும். அப்படியே வந்து எங்க அம்மா பண்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த மசாலா மட்டும் அப்படியே தனியா டேஸ்ட் தெரியுதுங்க. சரி, இப்ப சாம்பாரோட ட்ரை பண்ணுவோம். சாம்பார் வந்து நல்லா இருக்கு. அந்த வெஜ்ஜீஸோட ஃபிளேவர், காய்கறியோட ஃபிளேவர் இறங்கிருக்கு. இருந்தாலுமே இது கூட சேர்த்து சாப்பிடும் போது எனக்கு இந்த டேஸ்ட் அப்படியே டாமினேட் பண்ணுதுங்க. செம்மையா இருக்கு. மூளை ஃப்ரை மஸ்ட் ட்ரை. இந்த இடத்துல காலிஃபிளவர் கூட்டு ட்ரை பண்றேன். கூட்டு சூப்பரா இருக்கு. இந்த கல்யாணத்துல எல்லாம் கோஸ் கூட்டு ஒண்ணு வைப்பாங்க தெரியுமா, கல்யாண கூட்டுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஃபிளேவர்ல இவங்க காலிஃபிளவர் போட்டு பண்ணியிருக்காங்க. ஃபைனலா அதுக்கு வந்து ஆம்லேட் வாங்கியிருக்கேன். ஆம்லேட் வந்து 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பச்சை மிளகா, பெப்பர் தான் மெயினா நிறைய யூஸ் பண்றாங்க. மிளகாத்தூள் போட்டு நான் அந்த அளவுக்கு பார்க்கல. அதே மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்து தான் போடுறாங்க இந்த இடத்துல. சிவஞ்சி ரெயின்போ காலனியில சாப்பிடுவோம் பாருங்க அந்த ஹீரோ, அது மாதிரி அப்படி ஹோல்ட் பண்ணி சூப்பரா இருக்கு. நான் நிறைய ஆம்லேட் வச்சுட்டேன், அதனால ரசத்தோட ஃபிளேவரே தெரியல. சொன்ன மாதிரியே நான் மீன் குழம்புல இருந்து ரசம் வரைக்குமே பார்த்தேன். அந்த புளிப்பு ஃபிளேவர், தக்காளி நிறைய யூஸ் பண்றாங்க இவங்க. அவ்வளவா அந்த புளியெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. தக்காளியோட புளிப்பு எல்லாத்துலயுமே நல்லா டேஸ்ட் கொடுக்குதுங்க. இதெல்லாம் வந்து ஓவராலா நான் சூப்ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் ரசம் வரைக்குமே சூப்பரா இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் தரமான டேஸ்டோட கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லாத்துலயுமே அந்த செட்டிநாடு ஃபிளேவரோட டச் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. டச்லாம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு.
மெயினா வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் அந்த செட்டிநாடு சிக்கன். மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ்ல எனக்கு பிடிச்சது மட்டன் சுக்காவோட அந்த பிரெயின் வந்து செம்மையா இருந்ததுங்க. மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த செட்டிநாடு கிரேவி சான்ஸே கிடையாது. அந்த கிரேவியை சாப்பிட்டுட்டு நீங்க வேற என்ன குழம்பு சாப்பிட்டாலும் சரி, வேற என்ன சாப்பிட்டாலுமே உங்களுக்கு டேஸ்ட் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த டேஸ்ட். பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்கு, நிறைய பேர் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. பட் நம்ம மீல்ஸ் சாப்பிடும் போது பிரியாணி வேணாம்டா, எனக்கு பிரியாணியை விட எனக்கு மீல்ஸோட இது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஸ்ட்ரெயிட்டா மீல்ஸ் பக்கம் போயிட்டேன். கண்டிப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே இந்த இடத்துல ட்ரை பண்ணிருக்கீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பாட் தெரிஞ்சாலுமே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிவ்யூ எடுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.